I extend a hearty welcome to each one of you. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களோட ஸ்டோரி வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஒரு சாம்பியன். அவங்களோட ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனல். அவங்க பேர் வந்து எல் கீர்த்தனா. ரீசெண்டாக நடந்த சீனியர் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்பில் ஷி ஹஸ் ஒன் தி கோல்டு மெடல். ஷி ரெப்ரசன்டட் தமிழ்நாடு. ஏன் அவங்க ஸ்டோரி ஸ்பெஷல்னா, 15 இயர்ஸுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து விமன் செக்ஷனில் வந்து ஒரு சாம்பியன் வந்திருக்காங்க. அண்ட் ஷி ஹேட் டு ஓவர் கம் அ லாட் ஆஃப் ஆட்ஸ் இன் ஹர் கெரியர். வந்து அவங்களுடைய புவர் பேக்ரவுண்ட், அவங்களுடைய ஷி ஹாஸ் நோ ஃபாதர், இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இடையில வந்து அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்ஸ்னால கேரமை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்களை வந்து இப்போ அவங்க நேஷனல்ஸ் ஜெயிச்சு வந்தபோது நான் இன்டர்வியூ பண்ணேன். அப்போ வந்து அவங்களோட ஸ்டோரி வாஸ் மூவிங். வந்து சரி, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபெலிசிட்டேஷன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபாதர் செபாஸ்டியன் வந்து எனக்கு கேட்ட உடனே சொல்லிவிட்டார், நீங்கள் வந்து இங்கே பண்ணலாம், இங்கே வந்து இந்த ஈவெண்ட்டை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ ஃபாதர். ஸோ வந்து இவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் இப்போ பண்ண போகிறோம். நான் மட்டும் இல்லை, இந்த செஷன் முடிஞ்ச உடனே நீங்களும் கேள்வி கேட்க போறீங்க. அவங்க பேசுனதை வச்சு யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு ஆஸ்கர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவோம். உங்களுக்கு 6:30 கிளாஸ் இருக்கு இல்லையா எல்லாருக்கும்? டெஃபினட்டாக அதுக்குள்ளார முடிச்சிருவோம். 6 o'clock முடிச்சிருவோம். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து என்னுடைய ஃபார்மர் கலீக்ஸ் மிஸ்டர் வி பாலாஜி அண்ட் ஸ்ரீகாந்த், அவர் ரிப்போர்ட்டராக இருக்கார். அவர் ரிப்போர்ட்டராக இருந்தவர், ஸ்போர்ட்ஸ் எடிட்டராக இருந்தவர், அவங்க வந்திருக்காங்க. கீர்த்தனாவோட ஃபேமிலிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்க சிஸ்டர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் எக்ஸ்டெண்ட் வார்ம் வெல்கம். நீங்கள் எல்லாரும் நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக யூபிஎஸ்சி டிஎன்பிசி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹவ் டேக்கன் டைம் ஆஃப் டு அட்டெண்ட் திஸ் ஃபங்க்ஷன். தேங்க்ஸ் அ லாட். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, முதல்ல வந்து ஒரு சின்ன மெமெண்டோ கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடக்கிறதுக்கு உதவியாக இருந்ததை ஃபாதருக்கு சின்ன ஒரு மொமெண்டோ. Once again, thanks a lot, hearty gratitude to JD Academy of Excellence and Father Sebastian for helping us to hold this function here, and thank you everyone for being present. அவ்வளோதான், இதோட இங்கிலீஷ் முடிச்சுட்டு ஃபுல்லாக தமிழ் தான். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கீர்த்தனா. நீங்க வந்து நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டுக்காக. ஒரு 17 வருடங்களுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சாம்பியன் விமன் செக்ஷன்ல. எப்படி ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்து நீங்க போகும்போது என்ன மனநிலையில் போனீங்க? ஜெயிக்கணும் அப்படின்னு போனீங்களா, ஜெயிச்சு முடியும்னு நினைச்சீங்களா? ஜெயிக்கணும்னு தான் நினைச்சேன். பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா வீட்டு நிலைமை வந்து ரொம்ப கஷ்டம். அதான் வீட்டு கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு நம்ம நம்ம வீட்டுல கஷ்டப்பட்டு இது மாதிரி மேட்ச்ல அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணேன். இது மாதிரி வின் பண்ணணும் அந்த நோக்கம் ஒன்றுதான் இருந்துச்சு சார். இதுக்கு முன்னாடி வந்து நேஷனல்ஸ்ல வின் பண்ணது இல்லையா கேரம்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணேன். அப்புறம் நீங்க சொன்னீங்க அங்க பார்க்கலாம் அந்த உழைப்புன்னு சொன்னீங்க. நேஷனல்ஸ் போறதுக்கு முன்னாடி எவ்வளவு கடுமையா உழைச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஆர்டர் பத்தி சொல்ல முடியுமா? அந்த ஆர்டர் பத்தினா, காலையில எந்திரிச்சிருவேன் 4 மணி, விடிய காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு 4 மணில இருந்து 11:30 வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் தோணாது சார். இந்த பிராக்டிஸ் டைம்ல எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோணாது. அந்த ஆர்வம் ஜாஸ்தி இருக்கிறதால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். 4 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட 10-11 மணி போகும். 11 மணி வரைக்கும் விளையாடுங்க சார். எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு ஒரு 5 o'clock வந்துட்டு அதுக்கப்புறம் 9 o'clock வரைக்கும் விளையாடுவேன் நைட்டு.
விளையாடிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப இந்த மேட்ச் எனக்கு தெரியும், டெல்லியில இந்த மாதிரி வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்குது, இந்த மாதிரி ரொம்ப எனக்கு தெரியும், ரொம்ப டஃப்பா இருக்கும் மேட்ச் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணேன். அது மாதிரி எங்க வீட்டுல வந்து ரொம்ப பர்மிஷன் கொடுத்தாங்க விளையாடுறதுக்கு. அஹ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வின் பண்ணிட்டு வரணுமா நீ, நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணாங்க வீட்டுல, அக்கா மாமா அம்மா எல்லாரும். ஓகே ஓகே. அப்புறம் கேரம் வந்து நம்ம லைஃப்ல எல்லாம் ஒரு முறை ஆடி இருப்போம் சின்ன வயசுல. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேமா இருக்கு, சைக்கிள் இருக்கு, காயின்ஸ் இருக்கு, தள்ளணும் அவ்வளவுதானே. பட் அது ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா? அதுல என்ன சவால்கள் இருக்கு? அது கத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் சார். ம். அந்த வந்து பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும் ஃபிங்கரு. அது கத்துக்கிறதுக்கே ஒரு 2 மாசம் அது மாதிரி ஆகும், ஃபிங்கர் புடிச்சு கத்துக்கிறதுக்கே. அது பழக்கமா இருக்கு. அது பழக்கம் ஆகிறதுக்கு. ம். அது வந்து புடிச்சு அந்த ஸ்டைகர் பார்த்து ரேஞ்ச் வச்சு அடிக்கிறதுக்கு எல்லாரும் நினைப்பாங்க ஈஸி தான் இது அப்படின்ட்டு. ஆனா அது வந்து விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும் அது ஈஸியா கஷ்டமான. ஆனா ரொம்ப கஷ்டம். நம்ம ஸ்டைகர் புடிச்சு ரேஞ்ச் வச்சு அதுக்கப்புறம் அடிச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். அது வந்து நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். ஓகே. அப்புறம் கேரளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே ஒரு டாப் ஸ்டேட். இப்போ மரிய இருதயம் வந்து 9 முறை நேஷனல்ஸ் வின் பண்ணியிருக்காரு, அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காரு, வேர்ல்டு சாம்பியனா இருந்திருக்காரு. அதே மாதிரி பெண்கள் பிரிவுலையும் நிறைய இளவழகி பார்த்திருப்போம், நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல வந்து இங்க ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதே கஷ்டமா கேரளா? ஏன்னா காம்படிஷன் ரொம்ப டஃபா இருக்கும் மற்ற ஸ்டேட்ஸோட. டஃபா தான் சார் இருக்கும், ரொம்ப டஃபா இருக்கும். பிராக்டிஸ் பண்ணா ஒன்றும் நம்ம விளையாடுறத பொறுத்து இருக்கு, ஆனா ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. அப்புறம் உங்க கேம் பத்தி நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பயம் இல்லாம விளையாடுவீங்க, அதாவது ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம தைரியமா விளையாடுவீங்க அப்படின்னு. இங்க நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ உங்களோட கேள்வியிலிருந்து அவங்களுக்கு அது ஒரு பாடமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராசஸ் எவ்வளவு முக்கியம், அதாவது ஒரு ஸ்போர்ட் விளையாடணும், என்ஜாய் பண்ணி விளையாடணும், ரிசல்ட்டை பத்தி ரொம்ப கவலைப்படக்கூடாது. அந்த அப்ரோச் பத்தி சொல்லுங்க உங்களோட. எனக்கு எனக்கு இந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம வந்து எனக்கு தெரியும் சார், வந்து அவ்வளவு பிராக்டிஸ் பண்றதால எனக்கு பயம் இருக்காது. ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். நம்ம ஜெயிப்போம்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ள. அந்த உழைப்பு தான் பயத்தை போக்குமா? ஆமா சார், உழைப்பு தான். ஆமா, அந்த ஆர்டருக்கு தான் நம்மள ஜெயிக்க வைக்குமே நம்ம மெயினாவே. நான் விளையாடும் போதே நிறைய வாட்டி யோசிப்பேன், இது மாதிரி லாங் டைம்ல ரொம்ப போடுவேன். அது இங்க மிஸ் பண்ணுவோம், இங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே மிஸ் பண்ணுவோம், மேட்ச்ல வந்து ரொம்ப மிஸ் ஆகும். அது வந்து நம்ம ஸ்டார்டிங் பிராக்டிஸ் பண்ணும்போது லாங் டைம்ல போட்டு அங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் போட்டு. அந்த நேரத்துல நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு பண்றத அங்க போய் இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு தானே அங்க போய் விளையாடுறோம். அதே மாதிரி நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ற ரேஞ்ச் வச்சு போடும்போது அங்க ஈஸியா ரேஞ்ச் கிடைக்கும். நம்ம இந்த ரேஞ்சில தான் நம்ம அவங்க பிராக்டிஸ் பண்ணி இந்த ரேஞ்சை பார்த்து போட்டா போயிடும். ஆர்டருக்கு ரொம்ப பண்ணதால. சோ நீங்க இந்த ப்ரிப்பரேஷன்ல போடுற ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு கை கொடுத்துச்சு சொல்றாங்க. மீன் ரிசல்ட்டை பத்தி ரொம்ப ஒரி பண்ணாம வந்து தைரியமா ஆடுவீங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. யோசிக்க மாட்டேன் சார், நான் வந்து நான் ஆடுவேன், யோசிக்க மாட்டேன். எனக்கு பயம், அந்த பயம் ஆயிட்டேன். தோட்டா நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணலாம், நம்ம எதனால தோட்டோம் அப்படின்ட்டு யோசிப்பேன் சார். நான் ரொம்ப நம்ம இப்போ விளையாடிட்டு தோத்துட்டோம்னா நம்ம இந்த அட்டம் ஆளுதான் தோத்தோம், நெக்ஸ்ட் அட்டம் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சு விளையாடுவேன். அதனால வந்து பயம் எப்பவுமே விளையாடும் போது பய மாட்டேன். எங்க அப்பா வந்து அந்த பயம் இல்லாம விளையாட நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். பயமே இருக்கக்கூடாது உனக்கு. ஆமா சார், கண்டிப்பா. ஓகே ஓகே. சோ எல்லாரும் ஒரு லைஃப் லெசன் இருக்கு, எது செஞ்சாலும் என்ஜாய் பண்ணி பண்ணணும், பயம் இல்லாம பண்ணணும், ரிசல்ட் பத்தி ரொம்ப ஒரி பண்ணக்கூடாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஓகே. அப்புறம் எப்படி சொல்றதுன்னா, கேரம் பார்க்கறதுக்கு சிம்பிள் கேமா இருக்குது, ஆனா உங்களோட மைண்டையும் டெஸ்ட் பண்ணுது, உங்களோட ஃபிட்னஸையும் டெஸ்ட் பண்ணுது. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து விளையாட வேண்டியிருக்கும், ரவுண்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த பிசிக்கல் ஃபிட்னஸும் முக்கியம் இல்லையா? உங்களுக்கு எனர்ஜி வேணும், ஸ்டாமினா வேணும், அப்கோர்ஸ் மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும், தோல்வியில இருந்து திரும்பி வரணும். அப்புறம் கை நடுக்கும், அது ட்ரெயின் பண்ணாலும் ஒரு பெரிய டோர்னமெண்ட்னா அது ஒரு நர்வஸ் ஆகும். இதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா, எனக்கு அந்த
ஏசி தான் சார், மேட்ச்லயே ஏசி தான். இருந்தாலும் வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி விளையாடணும் அப்படின்றதால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தான் கேரம் விளையாட ஆரம்பிச்சோம். ஓகே. பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும். ஐ மீன் உங்களுக்கு ஸ்டாமினா இருக்கணும்ல தொடர்ந்து மேட்ச்லாம் வரும்போது. அதெல்லாம் கரெக்டா தான் சார் இருந்துச்சு. ஸ்டாமினால கரெக்டா நல்லா. தான். நீங்க எந்த வயசுல கேரம் ஆட ஆரம்பிச்சீங்க? அது எப்படி ஆரம்பிச்சீங்க? 6 வயசு இருக்கும் சார். 6 வயசு. 6 வயசு. யாரு சொல்லி கொடுத்தா? எங்க அப்பாவை தான் சொல்லி கொடுத்தாரு. எங்க அப்பா பேர் லோகநாதன். லோகநாதன். அவர் வந்து இப்படிதான் ஆடணும், இப்படி அந்த ரூல்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு, டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்தாரு. கை பிடிச்சி ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது எங்க அப்பா தான். அப்பா கேரம் ஆடி இருக்காரா? அப்பா கேரம் பிளேயர். அவருக்கும் ஒரு பொது ஆடி பெரிய டோர்னமெண்ட்லாம் ஆனது இல்ல. டோர்னமெண்ட் போயிருக்காரு, பார்த்திருக்காரு. பார்த்துட்டு நம்ம பொண்ணே கேரம் பிளேயர் ஆகும். இப்போ இதுல வட சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேரம் விளையாடுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த கேமுக்கு வந்து நிறைய செலவு பண்ண வேண்டாம், ஈஸியா விளையாடினா ஒரு போர்டு இருந்தா போதும் அப்படிங்கிறது தானே. ஏன்னா இப்ப நீங்க வட சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட்பால் விளையாடுவாங்க, பாக்ஸிங் பண்ணுவாங்க. கேரமும் பாத்தீங்கன்னா நிறைய சாம்பியன்ஸ் எங்க வருவாங்க. அது ஒரு காரணம் இல்லையா? காசு எல்லாம் பார்க்க மாட்டார். இல்ல அது நீங்க செலவு கிடையாது. சரி, ஒரு ஷூ வாங்கணும், ஒரு பால் வாங்கணும், ஒரு பேட் வாங்கணும், ராக்கெட் வாங்கணும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது கேரம். வெறும் கையில் ஆட வேண்டியதானே. அதுவே கூட நிறைய பேர் விளையாடுறதுக்கு காரணம் இல்ல. நீங்க வந்து விளையாட பிடிச்சிச்சா கேரம்? அதுல ரொம்ப டஃபா இருந்ததா? இல்ல, எங்க அப்பா சொல்லி கொடுத்தனவே எனக்கு ஜாஸ்தி ஆர்வம் வந்துச்சு. ஆரம்பத்திலேயே பிடிச்சோன்னு இது மாதிரி விளையாடணும். அவர் சொன்னாரு, நீ கேரம் விளையாடணும் அப்படின்னு சொன்னோம். அவர் சொன்னா அவர் சொல்லி கொடுத்த ஃபிங்கர் வந்து எனக்கு ரொம்ப தைரியத்தை. ஓகே. ஆரம்பத்துலதான் வந்து ஒரு ஜாலி விளையாடுறீங்களா? போட்டியில கலந்துக்கணும், அதெல்லாம் போய் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க? போட்டியில கலந்துக்கிட்டு வின் பண்ணணும் அப்படின்னு. பண்ணீங்க இல்லையா ஆரம்பத்துல? நிறைய வின் பண்ண. ஜூனியர், சப் ஜூனியர், ஜூனியர், சப் ஜூனியர், யூத், சீனியர் அவங்களே வின் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் வந்து நீங்க இப்ப நேஷனல்ஸ் வின் பண்றதுக்கு முன்னாடி கேரம் விளையாட்டு நிறுத்தி வச்சிருந்தீங்களா? ஆமா சார். இப்ப வீட்டுல ரொம்ப கஷ்டம். அப்பா இறந்துட்டாரு. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் திரும்பி கம்பேக் பண்ணீங்க. நீங்க வந்து இப்ப ஒரு கேம் விளையாடிட்டு கொஞ்சம் நிறுத்திட்டு திரும்பி வர்றது ரொம்ப கடினம், திரும்பி வந்து ஜெயிக்கிறது இன்னும் கஷ்டம். அது எப்படி நீங்க இது பண்ணீங்க? எனக்கு ஒரு அங்கிள் ஹெல்ப் பண்ணாரு. அவர் பேர் நித்யராஜன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, நீ சூப்பரா ஆடி இந்த பொண்ணு, நீ இப்ப வேலைக்கு போயிட்ட, திரும்பி வந்து விளையாடுமா தைரியம் கொடுத்தாரு. அந்த தைரியம் வந்து நான் யோசிச்சப்போ, நம்ம நல்லா இல்லாம அந்த அங்கிள் சொல்றாரு, நம்ம மேல அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு, நம்ம மறுபடியும் வந்து விளையாடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. தூண்டிட்டு நம்மள அவர் அவ்வளவு நம்புறாரு, நம்ம வின் பண்ணணும், இந்த மைண்ட் செட் தான் சார் இருந்துச்சு. அது ஈஸியா இருந்ததா? ஏன்னா ஒரு டச் விட்டு போச்சுன்னா திரும்பி காம்படிஷன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். டச் விட்டோன்னு வந்து பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம அவ்வளவு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நான் பிடிச்சி ஃபுல் ஸ்ட்ரெயிட் கைன் தான் சார். 1 மாசத்துக்கு ஃபுல்லா ஸ்ட்ரெயிட் கைன் தான் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபிங்கர் செட் ஆனதும் அதுக்கப்புறம் மேட்ச் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல போய் திருப்பூர்ல போய் வின்னர் அடிச்சோம்னாதான் அந்த அங்கிள் அந்த என்கரேஜ் கொடுத்ததால தான் நாங்க அது ஜாஸ்தி ஆகும் வந்துருச்சு, அந்த கான்பிடன்ஸ் கிடைச்சு. அப்புறம் இது வந்து நேஷனல்ஸ்ல வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்தியாவோட பெஸ்ட் பிளேயர்லாம் வருவாங்க. அதுல எப்படி நீங்க அந்த டாப் பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி மீட் பண்ணீங்க? எப்படி அவங்களை தோக்கடிச்சீங்க? டாப் பிளேயர்ஸ் வந்து அவங்க விளையாடுற கேம் நான் போய் பார்த்திருக்கேன். ஒருத்தவங்க எனக்கு தெரியும், இவங்க டாப் பிளேயர் நல்லா விளையாடுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும். நான் நின்று அவங்க மேட்ச் பார்ப்பேன். இவங்க கூட ஆடுறதுக்கு முன்னாடி வேற ஆள் கூட விளையாடுவாங்க. நான் நின்று பார்ப்பேன், இவங்க வந்து இப்படி இப்படியே விளையாடுறாங்க, நம்ம வந்து அது வந்து நேக்கா எடுத்து வச்சுக்கோ. இப்ப இந்த காயின் லாக் காயின் மிஸ் பண்றாங்கன்னா அந்த காயின் வந்து இவங்க மிஸ் பண்றாங்க, நம்ம கிட்ட வரமே இந்த மாதிரி காயின் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுப்பேன். முன்னாடியே அவங்க விளையாடுறது தெரிஞ்சு வச்சுப்பேன் சார். ஓகே ஓகே. யூடியூப் பாப்பீங்களா?
அவங்க எல்லாம் இப்படி விளையாடுறாங்க, அவங்க ஸ்டைல் எப்படி இருக்கு, நம்ம வந்து இதுக்கு தயார் பண்ணோம் அப்படிலாம் பாப்பீங்க? நான் யூடியூப்ல மெயினா பாக்குறது சார் மரியா சார்து, ஆஹ் ஆஹ் ரமேஷ் பாபு சார், 2 பேரும். மணி இருக்கன்றவர் வந்து கேரம் லெஜெண்ட், ஒரு 9 டைம் நேஷனல் சாம்பியன், ஃபார்மர் வேர்ல்ட் சாம்பியன், அர்ஜுனா அவார்ட் வின்னர். இப்ப வந்து அசோசியேஷன்ல முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவர் கேரம்னு சொன்னா இப்ப கிரிக்கெட்ல எப்படி டெண்டுல்கர்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு அவர் பெரிய பிளேயர் லெஜெண்ட். ஸோ அவருக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இல்ல. அவர் வந்து அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கலாம், கேம்ல வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், டெக்னிக்லாம் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம்ல. நான் கேட்டிருக்கேன் சார், அவர்கிட்ட கேட்டிருக்கேன். கேட்டு இந்த சீனியர் மேட்ச் போறதுக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி ஸ்டேடியத்துல கேம்ப் வச்சாரு. ஒரு 6 கேர்ள்ஸ். அப்போ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே வந்தார். எனக்கு இந்த அட்டம் தெரியல சார், எனக்கு இது தெரியல சொல்லித்தாங்க வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்ததால தான் நான் வந்து இப்போ வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே, பேசுறது எல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட்டத்துல பேசிருக்கீங்களா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா பேசுறாங்க. ஓகே, இனிமே நிறைய பேசணும், நிறைய ஜெயிக்கணும் நீங்க இல்லையா? சரி, கொஞ்சம் ஜாலியா கேள்வி கேட்போமா? நீங்க அந்த இன்டர்வியூல சொன்னீங்க கேரன் வச்சு ஒரு படம் எடுத்தா அதுல யாரு ஹீரோ போலான்னு கேட்டவங்க டக்குன்னு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? சொல்லுங்க, போலாமா? என்ன சொன்னாங்க? கேள்வி கேட்டது புரியல, சார் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க சார் வடசபை அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே ஒரு தானே தனுஷ் தான் சார் எனக்கு பிடிக்கும். பெரிய டிராமா இருக்குல்ல, அதுவும் ஒரு படம் எடுக்கணும்ல. இப்ப வந்து இறுதி சுற்று குத்துச்சண்டை வச்சுதான் வந்தது, ஃபுட்பால் வச்சுதான் நிறைய பார்த்துருக்கோம், கிரிக்கெட் வச்சு லப்பர் பந்துலாம் வந்து நல்லா வருது. அந்த கேரம் வச்சே ஒரு படம் எடுக்கலாம்ல? எடுக்கலாம் சார், எடுக்கலாம் சொல்லிட்டாங்க. சோ கேரக்டர் டிராமா இருக்கு, அந்த கான்சென்ட்ரேஷன், நீங்க எதிர்பாராத விஷயம் நடக்கும் இல்லையா? ஒரே சமயத்தில் நீங்க எல்லா காலையும் போட முடியும், ஸ்வீப் பண்ண முடியும் இல்லையா, செஞ்சுரி அடிக்க முடியும். சோ வந்து எனக்கு வந்து இந்த கேரம் வந்து பாப்புலர் ஆகும் இல்லையா? கேரக்டர் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அப்படி நினைப்பீங்களா? நம்ம நேஷனல் ஜெயிச்சிருக்கோம், எல்லாருக்கும் தெரியணும் நம்மளோட அச்சீவ்மெண்ட். நிறைய பேர் கேரம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? ஆசைப்படுவேன். வரும், நீங்க வந்து அதுக்கான ஒரு முயற்சி தான். இப்ப வந்து இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட உங்களோட அச்சீவ்மெண்ட் எடுத்துட்டு போறது, எல்லா ஸ்போர்ட்டுக்கும் வந்து ஒரு வெளிச்சம் படணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம கோச்சிங் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி சொல்ல முடியுமா? பசங்க எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க நீங்க, ஸ்கூல்ல ட்ரைனிங் பண்றீங்க அப்படின்னு. ஸ்கூல்ல ராயபுரம் நீங்க டீச் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 மணிக்கு போனா 4 மணிக்கு சொல்லி. எப்படி கத்துக்கிறாங்க பசங்களா? நல்ல டேலண்ட் இருக்கா? நல்லா 3rd ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் அது மாதிரி பசங்க எல்லாம் வந்து கத்துக்கிறாங்க. இப்போதைக்கு பரவாயில்ல, ஓரளவு கரெக்டா கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னா நம்ம சொசைட்டில இப்பயும் பாய்ஸ் விளையாடுற விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் விளையாடுறாங்க. இப்ப நீங்களே ஒரு உதாரணம், வந்து உங்களுக்கு முன்னாடி காசிமா ஜெயிச்சிருந்தாங்க வேர்ல்ட் கப், அதுக்கு முன்னாடி இளவழகி ஜெயிச்சிருந்தாங்க. சோ இந்த விளையாட்டுங்கிறது பெண்களுக்கு எந்த விதத்துல உதவியா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா நிறைய பேர் இல்ல அலோவ் பண்ணாம இருக்கலாம், வந்து பெண் பிள்ளைங்களை வெளில அனுப்பாம இருக்கலாம் விளையாடுறதுக்கு கூட. நீங்க அதை பத்தி நினைக்கிறீங்க? உங்க அம்மா அப்படியே ஹெல்ப் பண்ணாங்க? எங்க வீட்டுல வந்து ஸ்டார்டிங் எங்க அப்பா கேரம் விளையாட சொல்லணும், எங்க வீட்டுல எங்க அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, உடனே கொடுத்துட்டாங்க. எங்க வீட்டுல வந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு. எந்த மேட்ச் போனாலும் வந்து அம்மா கிட்ட காசு இல்லைன்னா கூட நகை வச்சு கொடுத்து அனுப்போம். எப்படி சொல்றதுன்னா, இந்த பொண்ணு ஜெயிச்சுட்டு வரா அவங்களுக்கு நம்பிக்கை, ஃபுல் சப்போர்ட். பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு பெரிய ஆயுதமா? இப்ப நீங்க வந்து ஜெயிச்சதுனால உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் இன்டர்வியூ பண்றாங்க, பேப்பர்லாம் உங்களுடைய போட்டோலாம் வந்தது, இந்து பேப்பர்ல கூட உங்களுடைய போட்டோலாம் நான் பார்த்தேன். சோ அந்த ஸ்போர்ட் வாழ்க்கையை மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அந்த
அந்த அந்த ஆஸ்பெக்ட் என்ன? இப்ப ஸ்போர்ட்லன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு 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 அரசாங்க வேலை கிடைக்கிறதோ அதெல்லாம் வந்து ரொம்ப கடினமா இருக்கும்ல. இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வாய்ப்புலாம் இருக்கு சார். எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றதால கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய சார், அமுதன் சார், நித்யா அங்கிள், எனக்கு இவ்வளவு பேர் ஹெல்ப் பண்றதால எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் நேஷனல் ஜெயிச்சிருக்கீங்களா? இவங்க வந்து இப்போ இந்தியா நம்பர் 1 நேஷனல் ஜெயிச்சதுனால she is ranked number 1 in the country. நீங்க வந்து இந்த வெற்றி இருக்குல்ல, இது தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? வின் பண்ணணும். இப்ப நீங்க சாம்பியனா இருக்கீங்க, ஒரு லெஜண்ட் மதியம் சார் பாரு அப்படின்னா நேஷனல் சார், நேஷனல் சார் அதையும் ஜெயிக்கணும். அப்புறம் வேர்ல்டு கப், வேற ஏசியன் டோர்னமெண்ட் அதெல்லாம் நீங்க ஜெயிக்கலாம். சரி, அதெல்லாம் வின் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கு சார். வின் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறது ஈஸி, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து கீர்த்தனா யாருக்கும் தெரியும், இந்தியா ஃபுல்லா உங்களை எல்லாருக்கும் தெரியும். அடுத்த முறை உங்களோட விளையாடும் போது அவங்க ரொம்ப டஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா? ஆமா சார். அதுக்கு இன்னும் நான் வந்து இப்ப தெரிஞ்சிருச்சு நான் யாருன்னு அவங்களுக்கு. அவங்க இன்னும் என்கிட்ட மோதணும்னா அவங்க இன்னும் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதை விட டபுள் மீனிங் தான் பிராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ என்ன கேட்டாங்க, இப்ப நேஷனல்ஸ்ல வந்து நீங்க ஜெயிச்ச உடனே என்ன கேட்டாங்க? மற்ற பிளேயர்ஸ், பெரிய பெரிய பிளேயர்ஸ் அவங்கலாம் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க, எல்ஐசி, ஏர் இந்தியா, அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்கு கேரம் மூலமா, அவங்க தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க உங்கள்ட்ட வந்து? என்ன கேட்டாங்க டெல்லியில? அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, எப்படி பிராக்டிஸ் பண்ண அடி கேட்டாங்க. நீ இப்படி விளையாடுவேன்னு நினைக்கவே இல்லைம்மா, நானே இந்த ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்க. இல்ல ஃபுல்லா ஆடுதான் ரொம்ப பண்ண அப்படின்னதால, நீ நல்லா ஆர்டர் பண்ணதால இப்ப வின் பண்ணியா மாதிரி அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க சார், அந்த ஆர்டர் தான் வந்து என்னை இப்ப வின் பண்ண வச்சது சார். ஓகே, அந்த ஸ்டேட் பெருசும் பயமில்லாம ஆடுனீங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து லோக்கல் டோர்னமெண்ட் நல்லா விளையாடுவாங்க, நேஷனல்ஸ் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆடுவாங்க இல்ல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த இது இல்லை, எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வின் பண்ணதான் ஃபைனல்ஸ், அந்த அந்த மெயின் செட் ஒண்டிதான் சார் இருந்துச்சு. வேற எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. எல்லாரும் சொன்னாங்க ஃபைனல்ஸ் வந்து காசுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க வின் பண்ணுவீங்களான்னு என்ன பாதி பேர்லாம் கேட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். காசுமா வின் பண்ணுவாங்க, இது என்ன டவுட்டும் இல்ல, வின் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா அங்க இருக்கவங்க நல்லா சொன்னாங்க, வந்து வேர்ல்ட் கப் போயிட்டு வந்திருக்காங்க, வின் பண்ணுவீங்களா? நான் என் திறமையே நான் காட்டுவேன், வின் பண்றேன்னா தோக்கணும். ஆனா பயமா இருக்கா அவனுக்கு? எனக்கு பயமா இல்ல, நம்ம நார்மல் கேம் நான் ஆடிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கை நடுக்கலாம் இல்ல? நடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பயம் போயிடுச்சு எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கேம் அவங்க எடுத்தாங்க, செகண்ட் கேம் நான் எடுத்தோன்னே எனக்கு அந்த பயமே இல்லை, பயம் போயிடுச்சு, சுத்தமா போயிடுச்சு. வந்துட்டீங்க. அந்த செகண்ட் செட் எடுத்தோன்னே வந்து எனக்கு தோணுச்சு சார், நம்ம வின் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து கை நடக்கமும் இல்ல, ரொம்ப தைரியமா வேற இருந்தேன்னா அதுக்கப்புறம் வின் பண்ணிடுவோம் தோணுச்சு. ஃபைனல் வந்து 3 செட்ஸ் போச்சு. இவங்க தோக்கடிச்சது கரண்ட் வேர்ல்ட் கப் சாம்பியன் காசிமா. 3வது செட்ல நீங்க ஜெயிச்சீங்க இல்லையா? இந்த கைத்தட்டோட அர்த்தம் அவங்களுக்கு தானே, இல்ல சீக்கிரம் முடியல அர்த்தமா? முடிக்க போறது இன்னும் கொஞ்சம் இருக்கு. காசிமா வீடு பக்கத்துலதான். அவங்க காசிமாவோட அப்பா வந்து மெஹபூப் பாஷா, அவர் வந்து ஆரம்பத்துல நாங்க போய் விளையாடுறதுக்குலாம் அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. வந்து ஒரே ஸ்ட்ரீட்ல வேர்ல்ட் கப் சாம்பியன் இருக்காங்க, நேஷனல் சாம்பியனும் இருக்காங்க. அடுத்தது வேர்ல்ட் கப் அவங்களோட கனவு வேர்ல்ட் கப் வின் பண்ணணும், அந்த மெயின் அதான் இருக்கு. ஓகே ஓகே, சரி. இன்டர்நேஷனல் சொல்றது கூட ஆனதில்லை நீங்க? இல்ல சார், இப்போ விளையாட போறது ஃபர்ஸ்ட். எப்போ இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் டேட் இருக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஏசியாவும் அப்புறம் வேர்ல்ட் கப். அப்புறம் உங்களுக்கு இன்னும் வந்து வேலை கிடைக்கணும் இல்லையா? அது ஒரு முக்கியமான கணம். இந்த நேஷனல் ஜெயிச்சதுனால
அதற்கான வாய்ப்பும் ரொம்ப பிரகாசமா இருக்கு இல்லையா? ஆமா சார். வேலை கிடைச்சு இப்போ அம்மாவோட போர்டெல்லாம் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு எத்தனை கூட பிறந்தது? கூட பிறந்த நானும் என் தம்பியும் ட்வின்ஸ். அண்ணன் இருக்கா. ட்வின்ஸா? ஓகே. அவருக்கு யாரும் விளையாடுறா? இல்ல, அவரு கேரம் விளையாடி இருந்தாதான் அவர் அதுக்கப்புறம் நின்றுட்டாரு. அப்புறம் அண்ணனும் கேரம் தான் விளையாடிட்டு இருந்தாரு. அப்பா தவறிட்டதால அண்ணன் அப்படியே வேலைக்கு போயிட்டு அவரும் விளையாடிட்டு தான் இருந்தாரு. எல்லாருமே கேரம், 3 பேரும் கேரம் விளையாடிட்டு. அம்மா ஆடுவாங்களா? அம்மா ஆட மாட்டாங்க. அம்மா கேரம் ஆட மாட்டாங்க. அம்மா என்கரேஜ் பண்ணுவாங்க. அம்மா என்கரேஜ் பண்ணுவாங்க. நீ எங்க வேணா போ, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அம்மா தந்தா போற அப்படின்னு. அந்த தைரியம் தான் அந்த ஜெயிக்க. அம்மா இருக்கா என்ன பயம் அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க 4 மணிக்கு எழுந்து பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்க. பிசிக்கல் ஸ்போர்ட்ல 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க எல்லாரும். இது இண்டோர் ஸ்போர்ட், நீங்க ஓடியாடி விளையாடலாம் வேணாம். அதுக்கே 4 மணிக்கு பத்தி ஒரு 6 மணி எழுந்தா 4 மணிக்கு எந்திரிச்சா சார் யாருமே இருக்க மாட்டாங்க. 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்தா நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க, பெரிய பசங்க இருப்பாங்க, கத்திக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த கத்துனா வந்து எனக்கு மைண்ட் வந்து விளையாட தோணாது. சைலண்டா எந்த டிஸ்டர்பும் இல்லாம ஒண்ணு வெறும் காயின் சவுண்ட் வந்து அது பாக்கெட்ல கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஃப்ரீயா யாருமே இல்லாம டிஸ்டர்பே இல்லாம விளையாடுனா எவ்வளவு நேரம் வேணா நான் விளையாடுறேன். 4 மணில இருந்து 11 மணி 11:30 இருக்கும் விளையாடும். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் 5 மணில இருந்து 9 o'clock வரைக்கும். சென்னையில இருந்து இன்னும் நிறைய, நான் ஆக்சுவலா நாளுக்கு முன்னாடி வாட்ச்மேன் போயிட்டு வந்திருந்தேன். உங்க பார்த்தா இருந்துச்சு கேரமுக்கு பயங்கர ஆர்வம் இருக்குது, நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல நிறைய சாம்பியன்ஸ் வருவாங்களா? வருவாங்க சார். சென்னையில இருந்து வருவாங்க, தமிழ்நாட்டுல இருந்து கண்டிப்பா வருவாங்க. சென்னையில கேரம் கேபிட்டல் சொல்றாங்க. ஸோ கேபிட்டலாவே இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஓகே சரி, அதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுறேன், அதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்பாங்க. வந்து அப்பா நீங்க அப்பா வந்து ஆரம்பத்திலே சொன்னீங்க வந்து அப்பா தான் கேரம் இனிஷியேட் பண்ணாருன்னு. அப்பா எந்த விஷயம் இருந்தாரு? இப்ப அப்பாவோட அந்த கைடன்ஸ், ஏன்னா நீங்க கேரம் போர்டு அப்படிங்கிற போது உங்களுக்கு இனிஷியேட் பண்ணதே அவர் தான் இல்லையா? நீங்க சொல்லிக் கொடுத்ததே அவர் தான். நேஷனல்ஸ் விளையாடும் போது, ஃபைனல் விளையாடும் போது எப்போதும் நீங்க அந்த அப்பாவோட கைடன்ஸ் இருந்துட்டு இருக்கா? அவங்க வந்து மனசுல நீங்க இது பண்ணி பாப்பீங்களா? கண்டிப்பா சார். நினைப்பு எப்பவுமே நினைச்சுக்கிட்டு தான் நான் வளர்ந்து ஸ்டார்ட் பண்ணேன். அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல அவர் இருந்திருந்தாருன்னா இப்ப நீங்க? கண்டிப்பா அவர் இருந்து இந்த இன்னும் பிரம்மாண்டம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அவர் இன்னொன்னு விரும்பிப்பாரு, நேஷனல்ஸ் மட்டும் பார்த்தாலே அடுத்தது வேர்ல்டு கப் ஜெயிக்கும், தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி நீங்க தரணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஒரு பில்க்கு அப்ளாஸ் கொடுத்துக்கலாமா? அவங்க சொன்ன மாதிரி கேரம் பாக்குறதுக்கு ஈஸியான கேமா இருக்கும், விளையாடுறது கஷ்டம், ஜெயிக்கிறது அதை விட கஷ்டம். நீங்க தமிழ்நாடு டீம்ல இடம்பெறதே கஷ்டம். அவ்வளவு காம்படிஷன் இருக்கும், அவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல. நீங்க சென்ட் கூட டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க, 600-700 என்ட்ரிஸ் வந்தது அப்படின்னு அந்த ஸ்கூலோட பிடி சொன்னார் என்கிட்ட. ஸோ கலக்கிருக்காங்க கீர்த்தனா. She has defeated many odds on her way to success. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் இந்த ஃபங்க்ஷன். இப்போ வந்து ஃப்ளோர் இஸ் ஓப்பன், நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்தியாவே கேளுங்க. ஸோ நீங்க கேட்கிற கேள்வி ரெக்கார்ட் ஆகும். நீங்க கேட்கலாம். எனி கொஸ்டின்ஸ் வேர் அபவுட் யுவர் கெரியர், தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் வராலும் நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்சு வைங்க. சரிங்களா? ஓகே. ஹாய் கீர்த்தனா. ஸோ என்னோட கொஸ்டின் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது விஷயத்த வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு எதாவது நினைக்கிறீங்களா? நீங்க இன்னும் உங்க கேம்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னு கேட்கிறேன். கேரம்ல வந்து அந்த மாதிரி இன்னும் கத்துக்கிட்டே இருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? இம்ப்ரூவ் பண்ணணும்னா ரொம்ப ஆர்வம் பண்ணணும். எனி டைம் விளையாடிக்கிட்டே இருக்கணும். கேரம் விளையாடிட்டே இருக்கணும். ஒரு கம்பல்சரி ஒரு 4 hour 5 hour கம்பல்சரி விளையாடணும். ஸ்பெசிபிக்கா இது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க கேம்ல? ஆமா சார். அது அப்படி கேட்கிறேன். அது மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியுமா? நீங்க கேரம் விளையாடி இருக்கீங்க, அதுல எதை வந்து நீங்க இன்னும் முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க உங்களோட கேம்ல? ஆர்வம் ஜென்ரல், ஸ்பெசிபிக்கா
குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? காயின்ஸ்ல சொல்லணும். ஆமா, குறிப்பிட்டு இந்த ஸ்கில் வந்து கத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஸ்கில் வந்து டிஃபிகல்ட்டான காயினை வந்து எப்படி போடணும் அது வந்து வச்சு ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அந்த காயின் வச்சு இப்ப இந்த காயின் வந்து கஷ்டமான காயின் வந்து ஈஸியா போடுறதுக்காக எப்படி போடணும் அது வந்து யூடியூப்ல வச்சு ட்ரை பண்ணி போடுவேன் சார். ஓகே ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சார். நீங்களே போர்ட்ல வச்சு அந்த போன் வச்சுட்டு அந்த போன்ல அந்த காயின்ஸ்ல எங்கெங்க வைப்பாங்க அது தெரியும். அப்படியே போன்ல பார்த்தாலே அந்த மாதிரி காயின் வச்சு ஆமா சார் யூடியூப்ல இந்த காயின் வந்து எந்த பாக்கெட்ல போடுறாங்க அப்படின்ட்டு இப்ப இந்த காயினை ஸ்ட்ரைட்டாவும் போடலாம். ஆனா அது ஸ்ட்ரைட்டாவும் போட மாட்டாங்க. வேற மாதிரி மாடல் ரோல் பாக்கெட் டபுள் பாக்கெட் அது மாதிரி மாத்தி மாத்தி போடுவாங்க. அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம். சும்மா ட்ரை பண்ணுங்க சார். நீங்க பாக்கெட் போயிட்டு ஆப்போசிட் வேற டிஃபிகல்ட்டான இடத்துல தள்ளணும் இல்லையா ஒரே சமயத்துல. அத வந்து நீங்க ஒரே நேரத்துல பண்ணணும். ஒரே நேரத்துல பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் சார். அது பிராக்டிஸ் பண்ணு. ஓகே, thank you. From the audience, JD Academy of Excellence. We have an interaction with it. Please, a couple of questions from your side. Mic number? Yeah. ஹலோ கேட்டனா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களை பத்தி நீங்க நிறைய சொல்லுவீங்க. நீங்க இப்போ நீங்க 4 மணிக்கு வந்துக்கிறேன், நீங்க அப்புறம் 5 மணிக்கு வருங்க. நீங்க இதை எப்படி வேற எது கூட பேலன்ஸ் பண்றீங்க? நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா இல்ல ஒர்க் பண்றீங்க? எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுங்க. நீங்க பிராக்டிஸ் டெய்லி கேரம் பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ணுவீங்களா? அதை தவிர வேற என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து ஐடியல் டே கேரம் இல்லாம லைஃப் இருக்கு. நீங்க வந்து யாரும் ஒர்க் பண்றீங்களா? எப்படி அதை பேலன்ஸ் பண்றீங்கன்னு கேட்கிறேன். நீங்க காலையில இருந்து எந்த விளையாடிட்டே இருக்கேன்னு லைஃப் மத்தவெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். 4 மணிக்கு 11:30 விளையாடுவேன். 2 o'clock வந்து கெவின்ஸ் ஸ்கூல்ல கேரம் கோச்சரா இருக்கேன். அங்க போயிட்டு பசங்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock வந்துருவேன். அதுக்கப்புறம் 6 o'clockல இருந்து 9 o'clock வரைக்கும் வீட்டுல அந்த விளையாடிட்டு இருப்பேன். இதே ரொட்டீன் தான் நீங்க ஸ்கூல் இதெல்லாம் படிக்கும் போதும் நீங்க இதே ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுவீங்களா? காலையில 4 o'clock எழுந்து பிராக்டிஸ், அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே இருக்குங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். மேட்ச் இந்த டேட்டுக்கு இந்த மாசம் அடுத்த மாசம் மேட்ச் அப்படி சொல்லும் போது இந்த மாசத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சார். 4 மணிக்கு எந்திரிச்சு கேரம் பிராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கும் ரொம்பலாம் இது பண்ண மாட்டேன். நிறைய சொல்லிட்டீங்க. ஹார்ட் ஒர்க் கரெக்ட். இதுதான் சூப்பர் ஸ்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஒரு மேட்ச் நம்பிக்கை இருக்கா? இப்படி செய்யணும், இன்னைக்கு வந்து இந்த டிஷர்ட் போட்டு போடணும், இந்த ஷூ போடணும், அப்புறம் இந்த சாக்ஸ் போடணும், அப்படிலாம் வெறும் உழைப்பு மட்டும்தான். சரி, அம்மா பிரதர்ஸ் எல்லாம் இவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க கேரம் விளையாடுறதுக்கு. என்ன சொல்லுவாங்க? கேரமுக்கு போறேன்னா வந்து எதுக்கு போறேன் அந்த வேலை இதை பார்க்கணும். அங்க போய் பேசிக்கிட்டு கடைக்கு போய்கிட்டு அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. எதுக்கு போறேன் அந்த கரெக்டா விளையாண்டியம்மா அது விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டு வேலை சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி மேட்சஸ் வந்துருச்சுன்னா அவங்க ஃபுல்லா நான் எந்திரிச்சு காலையில நான் எந்திரிக்கலாம் கூட அடிச்சு எழுப்போம். வீட்டுக்கால 4 மணிக்கு மாட்டி விட்டு அது அப்படியே பண்ணுவாங்க அவங்க. தூங்கினா கூட ரொம்ப கட்ட அப்படிதான் பண்ணுவாங்க வீட்டுல. அடிச்சு எழுப்பி இந்த மாதிரி 4 மணிக்கு போலன்னா ஒரு சண்டை எனக்கு எங்க அம்மா போகும். 4 மணிக்கு நான் எந்திரிக்கலாம் நம்ம அந்த சண்டை போடுவாங்க. வேலை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார். மேட்ச் வந்துருச்சுன்னா வேலை வேலைக்கு கூட நான் செய்ய மாட்டேன். விளையாடிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப சிறப்பெல்லாம் ஆட மாட்டேன். ஆனா நான் வந்து லெஷர் டைம்ல ஆடுறது தான் இந்த கேரம். அது 2 சின்ன கிளாரிபிகேஷன். ஒண்ணு, உங்களுடைய ஸ்கில் வந்து ஸ்பீடா இல்ல டெக்னிக்கா? ஒரு இதை வந்து பிடிக்கணும் அப்படின்னா டக்குன்னு முடிச்சா, வேகமா முடிச்சா நீங்க பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ ஒரு காயின்ஸ் வந்து அப்போனன்ட்டுக்கு முன்னால நீங்க முடிச்சா அப்போ ஒரு ஸ்பீடா முடிக்கணும் அப்படின்றதா இல்ல டெக்னிக் ஆகும்? அப்ப என்ன டெக்னிக் நீங்க பயன்படுத்துறீங்க? இப்ப நம்ம படப்படன்னு ஆடணும்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இப்ப டெக்னிக்கா யோசிச்சு அது மாதிரி ஆடணும்னா கரெக்டா போடுவோம். என்ன மாதிரி டெக்னிக்? எந்த மாதிரி? இப்போ ஒரு 4 காயின் முதல்ல போடணும், அதுக்கப்புறம் இது பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக் இருக்கா?
ஆமாங்க சார். டிஃபிகல்ட்டான காயின் வந்து இந்த காயினை எப்படி போட்டா போகும் அதை வந்து யோசிச்சு பாக்கெட் போகும். இப்போ நீங்க பாசிட்டிவா ஒரு சிலர் ஆடுவாங்க, என்னன்னா நம்ம காயின்ஸை ஃபாஸ்டா முடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு டிஃபிகல்ட் கொடுத்து நம்ம வந்து நம்முடைய காயினை போட்டணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நீங்க பாசிட்டிவா இல்ல அவங்க எப்படி பண்ணுவீங்க? நான் வந்து டிஃபிகல்ட்டான காயினை முதல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ட்ரை பண்ணுவேன் சார். ஓகே ஓகே குட், வெரி குட். ஏன்னா டெக்னிக் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இவங்க இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் அது டெக்னிக் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி எழுதுறதெல்லாம் முடியாது, டெக்னிக் முக்கியம். அது மாதிரி. ஸோ ரெண்டாவது சின்ன இது என்னன்னா, இப்போ இந்த கேரம் ஆடுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், ஃபினான்ஷியலா என்ன பெனிஃபிட்? இப்போ இதுல நேஷனல் சாம்பியன் வரைக்கும் வந்திருக்கீங்க. இப்போ அம்மா கஷ்டப்பட்டாங்க, அம்மா வந்து நகை வச்சு உங்களை படிக்க வச்சாங்க, அப்புறம் நிறைய கஷ்டப்பட்டு உங்களை இது பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இதுல இருந்து? நீங்க நேஷனல் சாம்பியன் ஆயிட்டீங்க, நீங்க அடுத்தது வேர்ல்ட் சாம்பியன் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபினான்ஷியலா என்ன பெனிஃபிட் இருக்கும்? இது மாதிரி வேலை எதுனா கிடைக்கும் கவர்மெண்ட்ல. ஓகே, கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் வேலைன்றது ஒரு எய்ம் இல்லைங்களா? கண்டிப்பா. ஸோ இங்கேயும் நிறைய பேர் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு ஆபீசர் ஆகணுன்றது எய்ம். ஸோ நீங்க ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கேரம் நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ரெக்ரூட் ஆயிருக்காங்க. அப்புறம் இப்போ இவங்க வேர்ல்ட் கப் எல்லாம் வின் பண்ண கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் பெரிய லெவல். இவங்க வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கு. நேஷனல்ஸ்க்கு ஒரு சர்டன் அமௌண்ட் இருக்கு, பட் வேர்ல்டு கப் எல்லாம் வின் பண்ணா தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரிய லெவல்ல ஒரு இது கொடுக்குறாங்க, அவார்டு, கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க. So any other questions? ஒரு உமன் சாம்பியன் கொண்டு வந்திருக்கோம், ஒரு உமன் கேள்வி கேட்கல, கேள்வி வாங்க. ரெண்டு கேள்வி அப்புறம் விடுவோம், கதவு கூட்டியாச்சு. யார்? Yes, that's the way. Mic வாங்கிங்க. So, good evening ma'am, congratulations. உங்களோட அச்சீவ்மெண்ட் ஸ்டோரி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்து இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது. எனக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னா, பேரண்ட்ஸ் ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்னு சொன்னீங்க, அண்ட் சொசைட்டியோ இல்ல வெளியில இருந்து ஏதாவது ஆட் பால்ஸ், ஏன்னா சார் வந்து அது ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணாங்க, ஒரு ஃபீமேலா இருந்தும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்டா இருந்தோம், ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட், இந்த மாதிரி நிறைய கோர் அப்ஜெக்டிவ்ஸ்ல இருந்து நீங்க சக்சஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கீங்க. சோ அப்படி இருக்கும்போது வேற ஏதாவது சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நீங்க லாக்கிங் ஆகி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எப்படி எல்லாம் உங்களை வந்து நீங்க மோல்ட் அப் பண்ணியிருந்தீங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் அண்ட் பெஸ்ட் மூமெண்ட்ஸ்ல என்ன உங்களுக்கு வேற என்ன சவால்கள் இருந்தது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல மேல வருது கடினமா இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். அது ஒன்று ப்ரோர் பேக் வரும்போது இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நீங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க? வீட்டுல சப்போர்ட் பண்ணதெல்லாம் வந்து வேற யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கக்கூடாது, அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. எங்க வீட்டுல சப்போர்ட் பண்ணதால வந்து எல்லாம் நிறைய பேர் எல்லாம் எனக்கு போகக்கூடாது நிறைய பிரச்சனை தடுத்தாங்க. பிரச்சனைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் கடந்துதான் வந்து எனக்கு கடந்து நிறைய பேர் மேட்ச்க்குலாம் இட்டுன்னு போனாங்க. அவங்க இட்டுன்னு போனதால நம்ம இவ்வளவு பிரச்சனை வந்து கூட நம்ம வந்து ஊருக்கு வந்து ஒரு ஆள் இட்டுன்னு போறாங்கன்னா நீ நம்பிக்கையா ஜெயிக்கணும். அவங்க இட்டுன்னு போகும்போதே எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து இட்டுன்னு போறதுக்கு நம்மள ஆள் இல்லை, நம்மளுக்கு ஒருத்தவங்க இட்டுன்னு போறாங்க, அதே மாதிரி வின் பண்ணணும்ன்ற மெயின் செட் ஒண்டிதான் இருந்துச்சு தவிர அடுத்தவங்க என்ன பேசினாலும் காதுல வாங்கக்கூடாது இந்த மெயின் செட்ல. வேற தேங்க்யூ மேம், உங்களோட எல்லா நோட்ஸுமே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் வேற யாராவது யாராவது இருக்கீங்களா? முடிச்சலாமா? எப்படி போச்சு? ஜாலியா போச்சு. ஜாலியா போச்சு. அடுத்த மீட்டிங்ல ஒரு 500 பேர் கூப்பிடலாமா? அடுத்த பாராட்டு விழால இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு 500 பேர் கண்டிப்பா சார். ஃபுல்லா பேசலாம். கண்டிப்பா பேசலாம். ஓகே, தட்ஸ் அபௌட் இட். இப்போ வந்து கீர்த்தனாக்கு
கேஷ் அவார்ட்ஸ் கொடுக்க போறோம். நாங்களா கலெக்ட் பண்ணது எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல மிஸ்டர் பாலாஜி, இவர் வந்து டெக்கன் கிரானிக்கல் ஸ்போர்ட்ஸ் எடிட்டரா இருந்தவர், என்னோட ஃபார்மர் கலீக். அவரு இவங்களை பத்தி நான் சொன்ன உடனே, கீர்த்தனை பத்தி சொன்ன உடனே நான் வந்து என்னடா முடிஞ்சது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கம்மியர் பாலாஜி கேன் யூ காமெண்ட் அவார்ட். அவர் வந்து ஒரு 15,000 அவங்களுக்கு கொடுக்க போறாரு. அவங்க அப்புறம் பேசுவாங்க. வாங்க வாங்க வாங்க. தேங்க்ஸ் ரகு. மெயினா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் கீர்த்தனா, யுவர் இன்ஸ்பிரேஷன் டு மெனி. அது உனக்கே தெரியுமா என்னன்னு தெரியாது, பட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய வெளில வந்ததுன்னா people like Raghu will help get these stories out. A lot many people will take up sports as a profession. என் பையனும் பேட்மிண்டன் ஆடுறான், சின்ன வயசு, கார்த்தால 4:30 மணிக்கு எழுந்துக்கிறான். உன்ன மாதிரி அவனும் படுத்துவான் கார்த்தால எழுந்துக்கிறதுக்கு. அடிப்பியப்பா? இல்ல அடிப்படா. The thing is, sports should be a way of life. Whether you take it at a competitive level, go on to win nationals like what Kirtan has done, not an easy achievement. Sports வந்து வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கணும்னு நினைக்கிறவன்னா, for all kids, at least at school, college level, you should play sport at competitive level. ஏன்னா it teaches you how to accept defeat, it teaches you how to handle pressure, and more than anything else, you get to meet so many characters. You learn life, you get contacts, which later goes on to help you, not for anything, but for you to be a good person, to be a nice human being. I try and do a little bit for sports here and there, and when Raghu called me and told me this, in fact, I tweet about that. Actually, நானும் ரகுவும் TNSJல சேர்ந்து இருக்கிற போது we had instituted the TNSJ annual scholarships for 12 athletes every year. அது ஒரு 9 years பண்ணினோம். இப்போ in fact I wanted to revive it with Raghu, where these sports analysts selected 12 youngsters in a year and gave them an annual scholarship. So we want to revive that as well. We will try to do as little as much as we can for sports. For everyone here who come to wish Kirtana all the very, I mean, it's a wonderful feeling. First of all, இவ்வளவு பேர் வந்தீங்க. And Kirtanoட அம்மாக்கு வந்து a huge being a sports parent is not easy, and except for cricket, வேற எந்த ஸ்போர்ட்டுக்கும் வந்து பெரிய ரெக்கக்னிஷனோ மானிட்டரி அவார்ட்ஸோ கிடையாது. திஸ் இஸ் டிஸ்பைட் இன்னைக்கும் என்னோட பிரெட்ல வந்து மில்க் அண்ட் பிரெட் வந்து பிகாஸ் ஆஃப் கிரிக்கெட் தான். இருந்தாலும் நான் இதை சொல்றேன், ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ஆரம்பிக்கிற போதே வந்து நாங்க என்ன பேசினோம்னா, இந்த 12 பேர்ல வந்து unless it's an extraordinary achievement, cricket will not be a part of those 12 scholarships. ஃபர்ஸ்ட் நாங்க பேசி இந்த இன்ஸ்டியூட் பண்ணோம் 2012ல. ஸோ எனக்கு தெரியும் இது எவ்வளவு கஷ்டம்னு. மற்ற ஸ்போர்ட்ல வந்து ஒரு ரெக்கக்னிஷன் இருக்காது. நீங்க ஒரு நேஷனல் வின் பண்ணிட்டு ஏர்போர்ட்ல வந்து இறங்குவீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, உங்க ஃபேமிலி மட்டும்தான் இருப்பாங்க, உங்களோட பெரிய மானிட்டரி ரிவார்ட்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் யூ சேசிங் எக்ஸலன்ஸ், கீர்த்தனா, தட் இஸ் த பிகெஸ்ட். Whatever we do in life, whether it's sports, whether it's academics or arts and culture, whatever, keep chasing excellence. And people like Kirtana keep reminding us that whatever be the odds, if you keep chasing excellence, you will be at the pinnacle one day. Thanks Kirtana for all the inspiration. Thank you. And thanks Raghu, and thanks for getting this done. Thank you. TNPC UPSC அட்வைஸ் பண்ணி கொடுக்கலையா? தெரியாது. நான் ஒரு காலேஜ் டிராப் ஸ்டீவ் ஜாப்ஸ் டிராப் அவுட் தான். அவர் வந்து ஆக்சுவலா நாங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன்ல அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணிருந்தோம், ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம். வருஷம் 10 பிள்ளைங்கள 12 பிள்ளைங்கள அது கிரிக்கெட் இல்லாம மற்ற ஸ்போர்ட்ல சூஸ் பண்ணி ஒரு 30,000 எவ்ரி இயர் கொடுத்தோம். அது முக்கியமான காரணம் பாலாஜி தான். அவர் ஸ்பான்சர்ஷிப் வாங்கி கொடுத்தாரு. இப்ப பிரக்யானந்தா வைஷால் இருக்காங்கல்ல,
அவங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது நாங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி நிறைய மீடியா வெளிச்சம் இல்லாதவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி திரும்பி அதை ரிவைவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அம்மா நீங்க என்ன பேச விரும்புறீங்களா? 2 வார்த்தை உங்க பொண்ணை பத்தி. அப்படி பேசு. எப்படி வச்சுக்கோங்க, பொண்ணு வந்து நேஷனல்ல நம்பர் 1. இப்போ இந்தியாவுக்கு 140 கோடி பாப்புலேஷன் இருக்கு, இந்தியாவுக்கு நம்பர் 1. எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இன்னும் வந்து அவங்க மேல மேல வரணுங்கிறதுக்கு என்னென்ன முயற்சி செய்வீங்க? மேல மேல வரதுக்கு என்னால முடிஞ்ச முயற்சி என்னவோ எல்லாமே செய்வோம். அவ சின்னதுல இருந்து 7 வயசுல இருந்து அந்த கேரம் தான் அவளுக்கு ரொம்ப உயிர். ஸ்கூலுக்கு ஒரு நாள் போகாம இருந்தாலும் இருப்பான், ஆனா கேரமுக்கு போகாம இருக்கவே மாட்டான். காலையில மேட்ச் இருந்ததுன்னா காலையில 4 மணி 4:30 மணி 5 மணிக்கு எழுப்பேன். அதே மாதிரி ஒரு 8 மணிக்கு டீ குடிக்க போவா. அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு தான் சாப்பிட வருவான். சாப்பிட கூட டிஃபன் பண்ண கூட வரமாட்டான். ஏமா சாப்பிட வரலன்னு கேட்டா, எனக்கு பசிக்கலம்மா, எனக்கு விளையாட்டுல ஆர்வமா இருக்கு அப்படின்னு. அதனால அவ போறதுக்கு என்னால முடிஞ்சது நான் எல்லாமே செஞ்சு அனுப்புவேன். அவ வேர்ல்டு கப்புக்கு போகணும், அது ஒரு ஆசை எனக்கு. வேர்ல்டு கப்புக்கு போய் ஜெயிச்சுட்டு வரணும். நேஷனல் மட்டும் பத்தாது, நேஷனல் மட்டும் பத்தாது, தொடர்ந்து மேலும் மேலும் வரணும். இதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் வரும். இவன் ஒண்டி மட்டும் வரக்கூடாது. அடுத்தபடி இன்னொரு பிள்ளைங்க, அந்த பிள்ளைக்கு அடுத்தபடி இன்னொரு பிள்ளைங்க, அந்த மாதிரி வரிசையா ஒரு பிள்ளைங்களும் அந்த மாதிரி பேரு புகழோட வாழணும். அந்த பிள்ளைங்க இவங்க விளையாண்டா என்னம்மா அந்த பிள்ளைங்க இவங்களுக்கு போட்டிட்டு யார் சப்போர்ட் பண்ணுவீங்க? போட்டி பண்ணா திறமை இருக்கவங்க ஜெயிக்கணும். சொல்ல மாட்டேன், திறமை இருக்கவங்க ஜெயிக்கணும். நல்லா விளையாடுறது ஜெயிக்கிட்டோம், நல்லா விளையாடுறவங்க ஜெயிக்கணும், அவ்வளவுதான் சார். ஓகே. நீங்க வந்து அவங்களோட கெரியருக்கு ரொம்ப, அவங்களோட கேரம் வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அவங்களோட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணிருக்கீங்க. அது ஒரு அனுப்பாம இருக்க மாட்டேன் சார். அனுப்பினா கஷ்டப்படுவோம். கொஞ்ச நாள் வேலைக்கு போனா குடும்ப கஷ்டத்துக்காக. இப்ப எல்லா பிள்ளைங்களும் மேட்சுக்கு போவோம். வேலைக்கு போறதுல பாருமா, எல்லா பசங்களும் மேட்சுக்கு போறாங்க, என்ன வேலைக்கு அனுப்பிச்சிட்டியம்மா, என்ன பண்றது, அண்ணன் கம்மி சம்பளத்துக்கு போறான், நம்மள குடும்பம் நடத்த முடியல, கடன் வாங்கினாக்கா யாரு கொடுக்கறது, உங்க அப்பாவும் இல்ல, நம்மள நம்பி யாருமா கடன் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளை வேலைக்கு அமைச்சேன். அப்ப அந்த நேரத்துல பசங்க மேட்சுக்கு போவோம். போகும்போது இவன் பார்த்துட்டு அழுவா, என்ன மேட்சுக்கு அனுப்பி நான் போகலையே, எல்லாரும் போறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணும். ஒரு கொஞ்ச நாள் நான் ஒரு 6 மாசம் வேலை செஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் இருந்து அவனுக்கு மேட்சுக்கு தான் போகணும்னு ஆர்வமா, நான் அண்ணன் கொடுக்கறதே எப்படியாவது நான் பாத்துக்கிறேன், நீ மேட்சுக்கு போ, போர்டு போ, நான் ஃபீஸ் கட்டுறேன், நீ மேட்ச் விளையாட போ, நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போவானா அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நான் மேட்சுக்கு அனுப்பாரு. அதுக்கு அவரும் கொஞ்சம் வித்யாவும் துணை இருந்தார். அவரும் வந்து சொன்னாரு, ஏங்க வேலைக்கு அனுப்புறீங்க, நான் வேணா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டுறேன். ஒரு தடவை அவரு கூட என் பொண்ணுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி கூட்டிட்டு போனாரு. மறக்க கூடாதுங்க, யாருங்க எது செஞ்சாலும் மறக்க கூடாது. அப்பதான் நம்ம ஆண்டவன் நம்மளுக்கு நல்லது, எதுவா இருந்தாலும் நம்ம மறக்கக்கூடாது. அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆனா அப்பா இல்லாத பொண்ணு, அவங்க வீட்லயே சொல்லுவாங்களா, அந்த பொண்ணு இந்த மாதிரி வேலைக்கு போகுதுங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் மேட்சுக்கு அனுப்புற மாதிரி அவங்க வீட்டுல சொல்லி அனுப்புங்க. அவங்களும் வந்திருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். அவரோட பையன் பொண்ணு 2 பேருமே கேரம் விளையாடிட்டு இருக்காங்க. சென்ட் பீட்ஸ் தான் படிச்சிருக்காரு பையன், இப்ப காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காரு. அவரும் ஒரு சாம்பியன் சார். இப்போ வந்து டீம் சாம்பியன்ஷிப் தமிழ்நாடு மென்ஸ் ஜெயிச்சாங்க, அதுல அவருடைய பையன் ஒருத்தர், பொண்ணும் சப் ஜூனியர் நேஷனல் சாம்பியன், கேரம் சாம்பியன். தேங்க்யூ. கலைக்கு நீங்க தனியா உங்களோட இன்டர்வியூ வைக்கணும் போல இருக்க. அம்மா பொண்ணு கேட்டாங்க, என் பொண்ணு பெரிய பெரிய சாருக்குலாம் என் பொண்ணு ரொம்ப மரியாதை கொடுக்கும். மரியா சாருக்கு, அமுதவான சாருக்கு, இன்னொரு சார் பேர் அசோசியேஷன் இருக்காங்க, அசோசியேஷன்ல ஒரு சாருங்க, இன்னொரு சார் கிறிஸ்டியன் சார். ஓகே. எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம், பேசிக்கலாம். அந்த சார் பாபு சார், அப்புறம் அவங்க சார் அந்த வெள்ளியா நேத்து கூட வந்தாரு. என் பொண்ணு சார் ரொம்ப, என் பொண்ணு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு வின் பண்ண அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே ஓகே. எனக்கு வெளியில யார் சந்தோஷப்படுறாங்க படல அது இல்ல, பெரிய பெரிய சார்லாம் என் பொண்ணு ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம்.
ஓகே ஓகே. அவங்க கசின் பத்தி சொல்லலையா? இளவரசன் அவனுடைய அது அவங்க மாமா அக்கா தான் அக்கா கசின் அவங்கதான் 2 பேர் தான் என் பொண்ணுக்கு இன்னாவோ செய்யறாங்க. என்னால நடக்க முடியாது சார். நான் படிக்கட்டுல இருந்து விழுந்துட்டேன். எனக்கு ஜிஹெச்ல ஆபரேஷன் பண்ணி எனக்கு அந்த ஸ்க்ரூ வச்சிருக்காங்க. அதனால என்னால நடக்க முடியாது சார். அவங்க அக்கா மாமா தான் 2 பேர் தான் அவங்களுக்கு தேவையானது இன்னாவோ எல்லாம் செய்யறாங்க. முன்னாடி எல்லாம் செய்யல சார். இப்ப இவ்வளவு கூட்டுன்னு போக ஆடு இல்லை இன்னும் அவர் கூட்டு போனாரு. அதுக்கப்புறம் முன்னாடி உங்களுக்கு தெரியாது எல்லாரும் குடும்பம் போறா வர அப்படின்னு. இப்ப லாங்கா டெல்லி அமெரிக்காலாம் தனியா அனுப்ப முடியாது இல்ல சார். அவங்க அக்கா மாமா இருந்து என்ன ஹெல்ப் பண்றாங்க. மாமாவால வர முடியலன்னா சார் எனக்கு கஷ்டம். அவர் எல்லாமே இளவரசன் சொல்லிட்டு அவரு இவங்க மாமா அவரு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ மேம். அதாவது கீர்த்தனா ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட கேம் நினைச்சோம். அதோட சேர்ந்து நீங்களும் இப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. எந்த டோர்னமெண்ட்டும் அவங்க போகாம இருக்க மாட்டாங்க. வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், ஏசியன் சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும், ஃபெடரேஷன் கப் எதுவா இருந்தாலும் கீர்த்தனாக்கு சப்போர்ட் வரும். அவங்க ஹார்ட் பண்ணி ஜெயிப்பாங்க. நன்றி. ஒரே நிமிஷம், நான் வந்து இதுல எக்ஸ்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இது மாதிரி வந்து கீர்த்தனாக்கு ஒரு பாராட்டு விழா பண்ண போறேன், சின்னதாக உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு பாராட்டி அவர் உதவி பண்ணாரு. இதுல வந்து எனக்கு எக்ஸ்ல பார்த்துட்டு எனக்கு முகம் தெரியாதவங்க வந்து ராம் ஒருத்தர் அமெரிக்கால இருந்து, கார்த்திக் ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து, பாலச்சந்தர், அப்புறம் இளங்கோவன், இவங்க எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தொகைகள் அனுப்பி வச்சிருந்தாங்க. அது ஒரு 15,000 நான் வச்சிருக்கேன். அதை கொடுத்துருக்கேன். இப்ப அவங்களுக்கு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அவங்க வரணும்னு நினைச்சாங்க, அவங்க வர முடியல. வந்து ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து நான் வர ட்ரை பண்றேன்னு சொன்னாரு. சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறோம். கல்யாணம் மண்டபத்துல கூப்பிட்டு பெரிய ஒரு கைத்தட்டோட கொடுக்கலாமா? அவரு சாரம் நீங்களா நடத்துனதுக்கு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அம்மா பேர் சொல்லுவா, எல்லாம் சேர்த்து வச்சு பேசுவாங்க. நீங்க நன்றி. தேங்க்யூ. ரிலாக்ஸ் பண்ணுங்க, உட்காருங்க. So once again I want to thank each one of you for attending this function. கேள்வி கேட்கலாம் கொஞ்சம் கோவம் இருக்கு எனக்கு. அவங்க மட்டும் தான் கேட்டுருக்காங்க. அடுத்த ஃபங்க்ஷன்ல I am planning to get more achievers to JD Academy of Excellence with the blessing of Father Sebastian. So futurely I'm very interactive now. Okay, thanks a lot, and I want to thank Father and other officials here at JD Academy of Excellence. All the very best for your career. இப்ப வந்து ஃபாதர் வந்து பேசி இந்த ஃபங்க்ஷன்ல குறிச்சு வைப்பார். தேங்க்யூ ஃபார். So good. மிஸ்டர் ரவி சார் வந்து உங்க எல்லாருக்கும் அவ்வளவு தெரியாதனால அவர் எவ்வளவு ஃபேமஸான ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா நிறைய ஆங்கரிங், நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய லெவல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களெல்லாம் இன்னைக்கு ரிமெம்பர் பண்ற மாதிரி பண்ணியிருக்காரு. And you can go to the YouTube and see how many interviews he has made, how much he has contributed to the journalism, sports journalism. And he is an encyclopedia of sports. என்ன ஸ்போர்ட்ஸ்ல என்ன கேள்வி கேட்டாலும் he can give you all the history and whatever it is, the achievement, everything, all the statistics. So that is his nature. அதே மாதிரி குவிஸ், ஸ்போர்ட்ஸ் குவிஸ் கண்டக்ட் பண்ணல he is the number 1 in India. ஸோ இவ்வளோ ஃபேமஸான ஒருத்தர் வந்து நானா இந்த அகாடமியில ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கலாமான்னு கேட்டு அம்புலா வந்த ஒருத்தர். இது நம்மளுக்கு வந்த ஒரு ஜாக்பாட். We have got the jackpot because I was very happy. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது வந்துச்சுன்னா I'll be the first one. அந்த ராமன் விஜயன் சார்ன்னு சொல்லி அவர் தான் சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. நீங்க பார்த்திருப்பீங்க ராமன் விஜயன். அவர் இன்டர்நேஷனலி
கோல்டன் பாய் ஆஃப் இந்தியா. அவர் நம்ம கூட வந்து உட்கார்ந்து சாப்பிடாருன்னு உங்களுக்கு எல்லாம் பெருசா தெரியாது. டெண்டுல்கர் வந்து சாப்பிட்டா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் போய் பக்கத்துல உட்காருவீங்க. இல்ல விராட் கோலி வந்து சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ஆள். இவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க. நம்மளுக்கு எல்லாம் இந்த மீடியாவை காட்டினா மட்டும் தான் பெரிய ஆளுங்க. ஆனா உண்மையிலே ஜெனுவினான நல்ல ஹார்ட் இருக்கக்கூடிய ஆளுங்க இந்த மாதிரி ஆளுங்க தான். இவங்கதான் உண்மையிலே. சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஜாம்பவான் நம்முடைய இதுக்கு வந்து அதே மாதிரி நம்முடைய பாப்பா கீர்த்தனாவை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்படின்றது அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்தது. நான் பொதுவா சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, யார் இந்த கட்டிடத்துல வந்து உங்க கால் பட்டாலும் இந்த கட்டிடம் ஆசீர்வதிக்கப்படும். அதான் அதாவது யார் வந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் இங்க தங்கும். அந்த மாதிரி ஒரு உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. எனக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது நீங்க எல்லாம் ரொம்ப அதிகமா ஆர்வமா இருக்கணும். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இதை படிச்சு நீங்க ஆபீசர்ஸ் ஆனீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு திருவள்ளூர்ல கீழச்சேரியில நான் காலேஜ்ல இருந்தப்போ திருவள்ளூர்ல ஆர்பி வர்கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அந்த ஐஏஎஸ் ஆபீசர் வந்து என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் ட்ரக் அடிக்ஷன், நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த போதைக்கு அடிமை ஆயிடுறாங்க. அதுவும் சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போதைக்கு அடிமை ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ராமன் விஜயன் சாரை கூப்பிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா சின்ன சின்ன ஃபுட்பால் டீம் ஆரம்பிச்சார். சின்ன சின்ன ஃபுட்பால் டீம் இவங்க எல்லாம் இதுல மாத்த முடியாது, வேற எப்படி மாத்த முடியாது, விளையாடினாங்கன்னா இவங்க மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த திட்டம் போட்டு எல்லா இடங்களும் எல்லா கிராமத்திலையும் ஃபுட்பால் டீம் ஆரம்பிச்சார். அப்படி அங்க இருக்கக்கூடிய போதை ஒழிப்பு, எஸ், ஸ்டாப் தி ட்ரக் அடிக்ஷன். பாருங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு ஆபீசர்ஸ் ஆகும்போது we should think how we can bring the youngsters into the right track. அதுக்கு தான் இந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இங்க நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம். சார் சொன்ன மாதிரியே இன்வால்வ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த இன்வால்வ்மெண்ட் வேற படிப்புல மட்டும் இருக்கக்கூடாது. The involvement has to come out in public way. Wisdom. என்ன மாதிரியான விஸ்டம்? என் பொண்ணு மட்டும் இல்ல, எல்லாரும் ஜெயிக்கணும். யார் சிறப்பாடுறாங்க அவங்க ஜெயிக்கணும். That is the best wisdom. என்ன மாதிரியான தாய் உள்ளம் பாருங்க, அது அவ்வளவு பரந்த மனப்பான்மை. என் பிள்ளைய நான் பார்ப்பேன், ஆனா எல்லாரும் வாழ்க்கையில வெற்றி பெறணும். இந்த மாதிரி விஸ்டம் நம்மளுக்கு வராது. அவ்வளவு தூரம் சிறப்பா இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தாரு ரகு சார். வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. திஸ் இஸ் ஒன் கிளான்ஸ். அண்ட் சார் சொன்னதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, இந்த மாதிரி நான் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துவேன் அப்படின்னு. I'm really looking forward, sir. Sure. Anytime you can use this venue, and anytime you can bring anybody, and we will be supporting. Yes, my dear father. Quiz நடத்துவேன். Thank you. Thank you. God bless you. Thank you. Thanks. ஃபாதரோட சப்போர்ட் இல்ல இந்த ஃபங்க்ஷன் நாட் பாசிபிள். வந்து கேட்ட உடனே வந்துட்டாரு, என்ன டேட் சொல்லுங்க, நாளைக்கு மகாவீர் ஜெயந்தி லீவு, நாளைக்கு பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து அது முன்னாடியே பண்ணிடுவோம், 7 டேட்ல பண்ணிடுவோம், 9th இருக்குன்னு கேலண்டர் பார்த்துட்டு உடனே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். தேங்க்ஸ் a lot ஃபாதர். வந்து என்னோட ஹார்ட்ஃபுல் கிராட்டிடியூட் டு யூ. அப்புறம் ராமனுஜன் பத்தி ஃபாதர் சொன்னார். ராமனுஜன் தான் ஃபாதர் கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஃபார்மர் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் பிளேயர், க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் சார் ரகு நான் ஃபாதர் சொல்லிட்டு இம்மீடியட்டா எஸ்ன்னு சொல்லுவாரு. நான் தேடிட்டு இருந்தேன், ஒரு வென்யூ வேணும், கீர்த்தனாக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வென்யூக்கே ஒரு 10,000 கொடுத்து எனக்கு வந்து மனசு இல்லை. அது அவங்களுக்கு கொடுத்துடலாமே நம்ம. அப்படி அதை சேவ் பண்ணி நம்ம பண்ணணும்னு ஃபாதர் இம்மீடியட்டா ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் வந்து கேரளா அசோசியேஷன் முன்னாடி இருந்த விஜயராஜ் சொன்னார் கீர்த்தனா பத்தி, ரகு நீங்க போய் பாருங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அப்படின்னு எனக்கு முதல்ல சொன்னது அவர் தான். அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் அவங்க இன்டர்வியூ பண்ணேன் டெல்லியில வந்ததுக்கு அப்புறம். அப்கோர்ஸ் அமுதவாணன், மரிய இருதயம் சாரு, அப்புறம் சார் இருக்காரு. எல்லாருக்கும் வந்து என்னுடைய தேங்க்யூ. அந்த உங்க எல்லாருக்கும் நன்றி. பாய்.